எல்லாருக்கும் நம்ம இன்னைக்கு பொரியல் கூட்டு பொடி வச்சு கோவைக்காய் கூட்டை எப்படி சூப்பராக டேஸ்டியாக வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான மெத்தடில் ஈஸியான வேலை சூப்பரான ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கடுகு, அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்திலே பறித்த கறி லீவ்ஸ் அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது லைட் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை அப்படி நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போது உப்பை ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அந்த ஆயிலே வேகிற மாதிரி லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 50 to 60% நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஆயில் எல்லாமே நல்லா செப்பரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுடைய எலிசபெத் பொரியல் கூட்டு பொடியை உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை ஜஸ்ட் நீங்கள் மலைச்சாரல் போல் தூவி அப்படி கலரி எடுத்தீங்கன்னா மனம் ஆளையே தூக்கிடும். கோவக்காய் பொரியல் பிடிக்காதவங்க கூட கோவக்காய் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கூட்டை கொஞ்சமாக சாதத்தில் எடுத்து அப்படியே கிளறி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அமிர்தங்க. மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.